நான் பாலா அழுது பார்த்ததே கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 2 கண்ணிலையும் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தார். என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் ரூமுக்கு. குடிக்கலாமாடா அப்படின்னு கேட்டார். இதை விட நல்ல நேரம் எது இருக்குது குடிக்கிறதுக்கு? 2 பேரும் குடித்தோம். பாதியில் சொன்னார், எனக்கு படம் பண்ணுறியாடா அப்படின்னாரு. நான் புரியல, இப்போ என்ன பண்ணி ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ணுறியா? உனக்கு படம் பண்ணுண்டாண்ணா அப்படின்னாரு. அப்படி தான் நான் பிசாசு பண்ணேன். இன்னொரு சக கலைஞன், நான் சக கலைஞன் அல்ல, அவனுடைய குழந்தை, அவனுடைய தம்பி. நான் கீழே விழுந்த டைமில் அவன் என் கையை பிடிச்சி மேலே கூட்டியாந்து படம் கொடுத்தான். எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை பாலா கொடுத்தான். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிருப்போம். நம்ம ஆயிருக்கும் போதுக்கெலாம் எனக்கு பாலாவுனுடைய வாழ்க்கை எப்படின்னா, சேது படம், சேது ஒன்லைன் 60 சீன் ஒன்லைன் எழுதிட்டு, இந்த பக்கம் தங்க புதைக்கும் அவனுடைய ஒன்லைன் இருக்கும். அது ரெண்டையும் வச்சு தான் நடுவில் சித்திரம் பேசுறி எழுதினேன், நடுவில் அஞ்சாதை எழுதினேன், நடுவில் கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா படங்களும் எழுதியிருக்கேன். இந்த சேதுன்ற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட டெம்ப்ளேட் எனக்கு இல்லைன்னா நான் உங்கள் முன்னால் நின்றுக்கவே மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் பாலாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்த பிறகு இன்னொரு இன்சிடெண்ட் வந்து, சேது ரிலீஸ் ஆன 3வது நாள் டெய்லி வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஒரு படம் வந்திருக்கு சேதுன்னு, அந்த படத்தை போய் பாரு, அந்த படத்தை போய் பாருனா. எனக்கு ஏதோ அதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்து தட்டி கழிச்சா 3வது நாள் இரவு டி நகரில் கிருஷ்ணவேணி தியேட்டரில் போய்ட்டு அந்த படத்தை பார்த்தேன். நைட் ஷோ, ஃபுல் பேக்டு. படம் முடிஞ்சு நான் உட்காந்துருக்கேன். படம் முடிஞ்சு பீத்தோவனுக்கு வந்து அவருடைய 5th சிம்ஃபோனின்னு நினைக்கிறேன். அந்த 5th சிம்ஃபோனியில் வந்து அவர் அந்த சிம்ஃபோனி முடித்த பிறகு எல்லோரும் எந்திரிச்சு நின்று 11 நிமிஷம் கிளாப் பண்ணாங்களாம். அதான் ஹிஸ்ட்ரியில் அதிகமான லாங் டூரேஷன் ஸ்டாண்டிங் ஓவேஷன். தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் ஒரு சின்ன தியேட்டரில் பாலாவுக்கு 4-5 நிமிடங்கள் ஸ்டாண்டிங் ஓவேஷனை நான் பார்த்தேன்.